உமன் பீரியட் பெய்ட் லீவ் வேணுமா வேணாமா? உமனுக்கு பீரியட் பெய்ட் லீவ் இது மிகவும் வரவேற்கக்கூடியதுதான். ஆனால் வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்றதுக்கான நிறைய காரணங்கள் எனக்கு இருக்கு. பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரி நம்ம கேட்குற மாதிரியே உமன் பீரியட் பெய்ட் லீவ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, சட்டம் அமலுக்கு வந்துருக்கு. அப்படின்னும் போது ஐடி நிறுவனங்கள், கார்பரேட் எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டேல எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஐடி நிறுவனங்களுக்கு வீக்கெண்ட்ல ஆல்ரெடி லீவு இருக்கு. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு, சிக் லீவ் இருக்கு, கேஷுவல் லீவ் இருக்கு, ஏர்ன்டு லீவ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நான் டாக் மீட் பண்ணல, இன்வென்டரி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எம்ப்ளாயிஸை பொதுவாக எம்ப்ளாயிஸை இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க. இப்போ ஏ பி அப்படின்ற கம்பெனி இருக்கு அப்படின்னா, சரி இந்த பி கம்பெனில உமன் பீரியட் பெய்ட் லீவ் பெனிஃபிட் இல்ல. ஏ கம்பெனில சேம் இது ஏ கம்பெனிக்கும் 15,000 சம்பளம், பி கம்பெனிக்கும் 15,000 சம்பளம்னே வச்சுக்கலாமே. ஒரு கம்பெனில பீரியட் பெய்ட் லீவ் இருக்கு, இன்னொரு கம்பெனில அந்த பெனிஃபிட் இல்ல. எல்லாரும் எங்க போவோம்? பீரியட் பெய்ட் லீவ் தரக்கூடிய இடத்துக்கு தான் போவோம். ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? பெனிஃபிட்டும் கொடுத்துட்டு இருக்கிற விடுப்பு நாள்ல கேஷுவல் லீவ் சிக்கி நம்ம எடுக்க விடாம எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணி அதுவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா கொண்டு வந்துடுவாங்க. அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க எம்ப்ளாயிஸ். அது எல்லாமே உள்ள நடக்குது. அதுவும் இல்லாம இன்னும் சொல்ல போனா, ஐடி நிறுவனங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க உள்ளுக்குள்ள. நான் ஒரு எம்என்சில நான் ஒர்க் பண்றேன். இப்போ ஐடி நிறுவனங்கள் அவங்க பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்ததுனால தான் நான் பேசுறேன். உள்ள ரெஸ்ட் ரூம் போகும்போது அதை டிஸ்போஸ் பண்றதுக்கும் ப்ராப்பரான மிஷின் இருக்கும். வேணும் சடனா ஆயிடுச்சு, பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது எத்தனை வேணாலும் எடுத்துக்கிறதுக்கும் அங்க தேவைப்படுற வசதிகளும் இருக்கு உள்ளுக்குள்ள. அதே சமயம் இல்ல சடனா பீரியட்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெல்னஸ் ரூம்னு ஒண்ணு இருக்கு. உள்ளுக்குள்ளே வெல்னஸ் ரூம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயிஸ் ஒரு 1/2 hour ஓய்வு தேவைப்படும் போது அங்க உள்ள போயிட்டு, அங்கே இருக்கு பெட் இருக்கு, அங்க ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு முதுவலியா இருக்கு, மூட்டு வலியா இருக்கு, எல்லா முதுவலிக்கும் அவனே வச்சுட்டாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்போது இந்த பெனிஃபிட்டையும் கேட்கறது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆல்ரெடி அரமண்டிட்டு தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இதை நான் கேட்டேன்னா நீ கொடுத்துட்டு நீ முழுசா வளைச்சிருவேன். இப்போ உனக்கு எல்லாத்துக்குமே சரி, நாங்கள் தலையாட்டுற நிலைமைக்கு நாங்கள் வந்துடுவோம். பெண்களுக்கு இது ஒரு பலவீனமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு காரணத்தை காட்டி பலவீனப்படுத்தி வாய்ப்புகளை தரமாட்டாங்க பெண்களுக்கு. இப்போ 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, மென்னு உமன் அப்படின்னு நான் சொல்ல பொதுவா ஒரு கருத்தை நான் வைக்கிறேன். 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 2 எம்ப்ளாயிஸுமே சேம் லெவல்ல இருக்காங்க. அப்படின்னும் போது 2 எம்ப்ளாயிஸுமே ஒரு பொதுவாக ஒரு ப்ரொமோஷன் வருது. 2 பேருமே சேம் லெவலில் இருக்காங்க, பொதுவாக ஒரு ப்ரொமோஷன் வருது. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு காரணமாக காட்டி அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு ஆல்ரெடி உள்ள பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன், நீனா நானா அப்படின்ட்டு நிறைய போட்டிகள் வேற அதிகம். அதுல என்ன காரணத்தை காட்டி அவங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இதுவே தூக்கி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஐடில ஒர்க் பண்றவங்களுக்காவது சிக் லீவ், கேஷுவல் லீவ், ஏர்ன்டு லீவ், வீக்கெண்ட்ல 2 நாள் லீவு, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா தினக்கூலியாளர்களுக்கு அது கிடையாது. தினக்கூலியாளர்களுக்கு அது கிடையாது. லீவுன்றதே லீவு போட்டா அவங்க சம்பளம் போயிடும், அவ்வளவுதான். வேணும்னா ஒரு நாள் வீக்ல ஒரு நாள் வீக் ஆஃப், அவ்வளவுதான். அப்போ இது அமலுக்கு, இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் எது வரைக்கும் போய் சென்றடையும் அப்படின்றது இன்னமும் கேள்விக்குறியாதான் இருக்கு. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லயே எடுத்துக்கோங்க, சரி சட்டமா வந்துருது,
லீவு கொடுத்துறாங்க, நான் ஒரு நாள் லீவ் எடுத்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அப்போதான் என்ன பண்ணுவாங்க, சரி காலையிலேருந்து படுத்துட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் அம்மா கொஞ்சம் அந்த துணியை மட்டும் எடுத்துருமா. அவங்களுக்கு தெரியும், அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு லீவு, அது ஒரு விடுப்பு, அப்படி மட்டும் தான் அதை கன்சிடர் பண்ணுறாங்களே தங்க பின்னாடி எவ்வளோ வலி இருக்குன்னு யாருமே பார்க்கவே இல்லை. இதே என்னோட கொலீக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ லீவு கொடுத்துட்டாங்க சட்டம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன ஜாலிதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அது தப்பா எடுத்துக்கல, இன்டென்ஷனோட பேசல அப்படின்னாலும் இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. சில பேர் அதை வந்து ஒரு லீவா மட்டுமே அதை கன்சிடர் பண்ணிட்டு நம்மள வந்து அவ்வளவுதான் உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ நார்மலாவே நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எம்என்சியில். என் ஃப்ரெண்டு இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. 2 பேரும் சேம் டிகிரி தான் படித்தோம். என்னன்னா, நான் 15,000 சம்பளத்தில் வேலை செய்கிறேன், ஒரு 20,000 22,000 சம்பளத்தில் வேலை செய்கிறான். என்னோட சேலரி வந்து ஒரு 15,000னா அவளோட சேலரி வந்து 20,000 22,000. அப்போது நான் நினச்சேன், பரவாயில்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருச்சு, என்னோட நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் இருக்கா அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் எந்த எம்என்சி வந்து கார்பரேட்டு, சரி ஓகே அப்படின்னு பார்த்தா உள்ள போட்டு பிழிறாங்க. அப்படி பிழிறாங்க. எனக்கு இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எனக்கு இருக்கு, ஆனா அவங்களுக்கு கிடையாது. ஈவன் அவங்க வந்து அந்த டார்கெட் மெட் பண்ணல அப்படின்னும் போது சாட்டர்டே வர சொல்றான், சண்டே வர சொல்றாங்க. அப்போ இருக்கிற சிக் லீவு, பெயின் லீவ், வீக்கெண்ட் லீவே அவங்க எடுக்க விட முட்டுக்கட்டையா இருக்காங்க. எனக்கு எரர் கரெக்ஷன் பண்ணும், உனக்கு டெபிசிட் அதிகமா இருக்கு, இன்வென்ட்ரி அதிகமா இருக்கு, டேட்டா நீங்க மெட் பண்ணல அப்படின்ட்டு ஏராளமான காரணங்கள் காட்டி என்னென்ன பண்ண முடியுமோ உள்ள போட்டு அவ்வளவு பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இதை நான் கேட்டேன். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் கூட. சில ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து கூட இது இருக்கு. என்னோட ப்ராஜெக்ட்லாம் சரி ஃப்ரீயா விடுவாங்க, ஆனா என்னோட கம்பெனிலே சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, பிரேக் 1 ஹவர் தான், 1/2 ஹவர் தான் நீ எடுக்கணும். அவங்க ஒரு இல்லை வர முடியல, அவங்க ஒரு மென்னா பேசினாலுமே இல்லை ஒரு உமனா பேசினாலுமே ஒரு டிஎல்லாம் அவங்க பேசுறாங்க, ஒரு மேனேஜரா அவங்க பேசுறாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனே அந்த நிலைமையில இருந்தவங்களும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக வேலை ஆகணும் அப்படின்றதான் அவங்க யோசிக்கிறாங்க. கண்டி மற்றவங்க சூழ்நிலையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது. இதுவே ஒரு உமன் மேனேஜரே இருக்காங்க, ஒரு உமன் எம்ப்ளாயே இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து சரி ஓகே ரொம்ப டேக் மீட் பண்ணல, ரொம்ப நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ ஒரு உமனை பார்த்து ஏன் லீவ் எடுக்காத அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி மென்சஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட்ரா அப்படின்ற மாதிரி ஈஸியா மென்னே இன்னொரு உமனை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு டிஎலாவும் ஒரு மேனேஜராகவும் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹியூமனிட்டின்றது இருக்கவே மாட்டேங்குது. ஆனா அது இன்னுமே இங்க வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, ஒரு சட்டம் அமலுக்கு வரும்போது அது இவங்க அவங்க அப்படின்றது குறிப்பிடாமல் அது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதுதான் வேணவே வேணாம் அப்படின்னா இன்னொன்னு கூட நான் யோசிச்சேன். என்னன்னா ஒரு 20 இப்ப எனக்கு 21 வயசு ஆகுது, எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, நான் ரொம்ப வீக்காக தான் இருக்கேன். 21 வயசு ஆகுது, எனக்கு பின்னாடி கழுத்தெலும்பு தேர்ந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் வலியோட பழகிக்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு போயிட்டு என்னால வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. ஈவன் நான் 9 hours இருந்து 10 hours வரைக்கும் நான் சிஸ்டம் பாக்குறாள், நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்காள். என்னன்னா நான் அந்த வலியோட பழகிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படின்னும் போது இது வந்து ஒரு சில பேருக்கு அது பாடி பொறுத்து டிஃபர் ஆகும் இது. அதுவும் இல்லாம நம்ம இது வரைக்கும் எப்படி பேசியிருப்போம், ஒரு 5 நாள் 7 நாள் பீரியட்ஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். என் ஃப்ரெண்டுக்கு 15 days ஆகும், என் ஃப்ரெண்டுக்கு 20 days ஆகும். நானே நம்பலை. என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லும்போது நானே நம்பலை. என்ன சொல்றேன், பின்ன இது சொல்லதானே முடியும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை சொல்லதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே ஆச்சரியம். 15 days அப்போ அவங்களால அந்த டைம்ல அவங்க எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. இது வந்து 1 நாள் தான் வலிக்கும், 2 நாள் தான் வலிக்கும், 3 நாள் தான் வலிக்கும் அப்படின்றது வந்து இல்லை. எப்ப வேணா எங்க வேணா நடுராத்திரில வேணா கூட வலிக்கும். அப்படின்ற போது இது வரைக்குமே நம்ம வந்து அதை பழகிக்கிட்டோம், இனிமேலும் நம்ம பழகிப்போம் அப்படின்னு நான் சொல்ல வரல. சட்டம் அமலுக்கு வந்தாலும் இங்க வந்து மனிதர்கள் இன்னும் அது கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். சின்ன விஷயத்துல கூட இதை வந்து சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க சுத்தி இருக்கோம். சின்ன விஷயத்துல கூட இப்ப என்னன்னா,
எம்என்சியில் வந்து கேப் ப்ரொவைட் பண்ணலாம். போகிறதுக்கு வீட்டாண்டே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, வீட்டாண்டே கூப்பிட்டு வந்து இறக்கிடுவாங்க. எம்என்சியில் சில கம்பெனிலாம் வந்து கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா கேபை வந்து கேன்சல் பண்ண முடியாது. கேப் இந்த வீக் கேட்பாங்க, நீ ஆஃபீஸ் வரியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நான் ஆஃபீஸ் வரேன்னா அந்த 5 நாள் வந்து கேபை வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியாது இந்த வாரத்தில் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகும், ஒரு நாளைக்கு ஆகும், 4 ஆகும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெய் லீவ் என்னோட சிக் லீவ் தான். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நான் பீரியட்ஸ் மென்சஸ் ஆகிடுச்சு, நான் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கேப் போட்டேன்மா, கேப் கேன்சல் பண்ண கூடாதுமா, கேப் எப்படிமா என்னால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வாட்டி நான் கேப் கேன்சல் பண்ணேன்னா என்னோட சேலரி வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து யதார்த்தமான கருத்துக்கள் இது வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்துட்டா நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்தை நான் முன்வைக்கிறேன். அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்லிட்டே போனா நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு கூட இதனால வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெண்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஹையர் அத்தாரிட்டியை வந்து அதாவது ஹையர் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சிரும். உண்மை வந்து அவன் குறைக்கலாம் மாட்டான். நம்ம வேணும்னு போராடி ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கும்போது அவன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதை விட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா நம்ம வச்சு செய்யணும். இன்னும் பெண்களை வந்து பலவீன இது படுத்தும் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை நான் முன்வைக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இதுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு பெனிஃபிட்ஸுமே அவங்க தரும்போது எனக்கு இது வேணும் அப்படின்ற எனக்கு மென்சஸ் லீவ் வந்து வேணும் அப்படின்றத வந்து என்னால் வந்து ஸ்ட்ராங்காக பேசவே முடிய மாட்டேங்குது. என்னம்மா உன்னோட ஃப்ளெக்சிபிள் எல்லாமே நாங்கள் பண்ணி தரோமே. நான் மென்சஸ் டைம் நான் என்னோட சிக் லீவ் எடுக்கிறேன், என்னோட கேஷுவல் லீவ் எடுத்தேன், நான் மறுபடியும் போயிட்டு நான் லீவ் கேட்டா அம்மா நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எடுத்துக்கமான வேலை செய். ஏன்னா அவனுக்கு தேவை அவனோட ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடக்கூடாது. அவனுக்கு அவன் கவுண்ட் அடிக்கணும், அவன் டேக் மேட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய நோக்கமா இருக்கும். அந்த நோக்கத்துக்கு முன்னாடி மனுஷனோட வலியெல்லாம் மறைஞ்சிடும். பெண்கள் உடல் வலிவினால் சிறிதளவு பின்தங்கி இருந்தாலும் மன வலிமையினால் முதன்மை பெற்றவர்கள். பெண்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டார்கள். இது வேண்டாம் அப்படின்றது நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஒரு விஷயம் வந்து வாய்ப்பை குறைச்சிடும் அப்படின்றதுக்காகவும், இன்னொரு விஷயம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கம்மி பண்றோம், நம்மளே அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு அப்படி நம்ம நினைக்கலாம். சரி இது சட்டம் அமலுக்கே வந்துட்டா கூட இது எத்தனை நாளைக்கு வந்து பேச முடியும், சுத்தி இருக்கவங்க எத்தனை நாளைக்கு பேச முடியும். நம்ம ஒரு வாட்டி அவங்க கிட்ட போய் எதுக்காவது நிற்கும் போது அந்த காரணம் காட்டிட்டே தான் இருப்பாங்க. அது மனிதர்களோட இயல்பு. மனிதன் அதுக்கு குற்றம் சொல்ல முடியாது. அது மனிதர்களோட இயல்பாவே இருக்கும். இன்னொரு விஷயம் நான் இங்க முன்வைக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஓகே இப்போ நான் ஒரு 21 நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுவேன். ஓகே தட்ஸ் ஃபைன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 30 to 40 years உமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகும்போது நிறைய ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல அவங்க 35 அப்போல இருக்கவங்களுக்கு இந்த உமன் பீரியட் பெயின் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. வாய்ப்பு கொடுத்த அக்னி சிறகுகளுக்கும் என்னன்னா சொல்லலாம், அழகே அமுதே பெருங்கடலே அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். என்னோட தோழர் அக்னி சிறகுகளோட ஃபவுண்டர் பிரபு அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன்.